சட்டவிரோத மதுபோதையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸை செலுத்தி சென்றதாக சந்தேகத்தின் பெயரில் கைது செய்யப்பட்ட சாரதியை நுவரெலியா நீதவான் திருமதி லங்காகனி பிரபுத்திகா முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் சந்தேக நபரான சாரதியை இம்மாதம் 18ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். வெளிமடையிலிருந்து நுவரெலியா வழியாக நீர்கொழும்புக்கு ஏராளமான பயணிகளுடன் சென்ற திவிலப்பிட்டிய டிப்போவிற்கு சொந்தமான குறித்த பஸ்ஸை நுவரெலியாவின் சீதா எலிய பகுதியில் நுவரெலியா போலீஸ் போக்குவரத்து பிரிவின் போலீஸ் அதிகாரிகள் நேற்றைய தினம் நிறுத்தி பரிசோதனை செய்தபோது சாரதி குடிபோதையில் இருப்பதை உறுதி செய்த பிறகு சாரதி சந்தேகத்தின் பெயரில் கைது செய்யப்பட்டார். இதனை அடுத்து குறித்த பஸ்ஸில் பயணித்த பயணிகள் அனைவரும் மற்றொரு பஸ்ஸில் ஏற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் குறித்த பஸ்ஸில் சாரதி இருக்கையின் பின்புறம் சாரதி பயன்படுத்திய போத்தல் மிகுதியாக இருந்த சட்டவிரோத மதுபானமும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. சந்தேக நபர் சாரதியான அசங்க சஞ்சீவ் பிரியதர்ஷன் திவிலப்பிட்டிய மெதகம்பிட்டிய பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். நுவரெலியா போலீஸ் போக்குவரத்து பிரிவின் போலீஸ் அதிகாரிகள் குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல் மற்றும் சட்டவிரோதமாக மதுபானம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பெயரில் சாரதி மீது நீதிமன்றில் அறிக்கை தாக்கல் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. एक बोटा उड़े पे ना कोई බස්සිකේ ලියුමෙන් ගහනවා කියලා කිව්වා. දැන් වේදුරෙන් නම් මන් දෙකයි වේදුරාගේ කොන්දත් එකේ රොත් එක දාලා. අවුලන්න නගින් දෙක. ඔව් ඔව් පොලිසියට යන්නේ. පොලිසියට යන්නේ. අපි කතා කරාට අයියා තව හරි හරි Okay.